ஹாய் guys, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பவர் ஆஃப் புக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரி, பவர் ஆஃப் புக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செஷனை நம்ம ஒரு கோட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்ன கோட்னா, ஆல் த ரீடர்ஸ் ஆர் நாட் லீடர்ஸ், ஆல் த ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். அதாவது எல்லா புத்தகம் படிக்கிறவங்களும் தலைவர்கள் ஆகிறது இல்ல, ஆனா தலைவனாகிற எல்லாருமே புத்தகம் படிக்கிறவனா தான் இருப்பான். ஸோ ரீடிங் இஸ் வெரி வெரி மஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம இந்த செஷனை ஆரம்பிக்கலாம். சரி, புத்தகம் படிக்கலாம் அப்படி என்னடா இருக்குது? நம்ம ஒரு புத்தகம் படிச்சா நம்ம மேதாவி ஆயிடுவோமா, இல்ல ஒரு புத்தகம் படிக்கிறதுனால நம்ம லைஃப் என்ன அப்படி சேஞ்ச் ஆயிருமா, இல்ல ஒரு புத்தகம் படிக்கிறதுனால அப்படி என்னதான் யூஸ்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். பெரிய பெரிய டேரக்டர்ஸ் வெற்றிமாறன் சார்ல சொல்லுவாங்க, வாசிக்கணும், வாசித்தல் இருக்கணும். மிஸ்கின் சார் அவரு சொல்லுவாரு, நிறைய புக்களை வாசிங்க, ஒரு 100 புக்ஸாவது உங்க லைஃப்ல நீங்க வாசிச்சு முடிங்கிறாங்க. சரி, அப்படி சொல்லும் போது அவங்க சொல்ற இந்த விஷயத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்து நம்ம ஏன் வாசிக்கணும்? அதுக்கு நான் ஒரு கதையை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த கதை மூலியமா நீங்க ஏன் புத்தகம் வாசிக்கணும்னு புரிஞ்சுக்குவீங்க. இந்த கதையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாலேஜ் இஸ் பவர். அதாவது நம்மளோட அறிவு தான் உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதம். நீங்க MS தோனி, விராட் கோலி, விஜய், தல அஜித், இன்னும் உலகத்துல நம்பர் 1 பணக்காரன் பில் கேட்ஸ், எலான் மஸ்க், வாரன் பஃபெட், இவங்க எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, பாடி வைஸ்ல எந்த ஒரு வித்தியாசம் இருக்காது. ஸ்கின் வைஸ்ல மேபி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கலாம், பட் மேஜரா என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னா, உங்க பிரெயின்ல தான் டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த பிரெயினை நீங்க அப்டேட் பண்ணதான் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருப்பீங்க. அந்த பிரெயினை அப்டேட் பண்றதுக்கு இருக்கிற ஒரே வழி இந்த புக்ஸ் எல்லாம் தான். சரி, இந்த பிரெயினை அப்டேட் பண்றதுக்கு ஒரே வழி புக்ஸ் தான். புக்ஸ் படிச்ச உடனே நம்ம புத்திசாலி ஆரம்பிப்போம் இல்ல. ஒவ்வொரு புக்கு நீங்க படிக்கும் போது உங்களோட பிரெயின்ல கொஞ்சம் கொஞ்சமா வொகாபுலரிஸ் எல்லாம் ஆட் ஆயிட்டு இருக்கும். அப்படி நீங்க ஆட் ஆகும்போது மற்ற புக்ல இன்னும் வேகமா படிக்கலாம், நிறைய ஐடியாஸ் புதுசா ஜென்ரேட் பண்ணலாம். நீங்க ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும்ல, அதை தாண்டி மற்ற புக்ஸும் படிக்கலாம். மெயினா ஸ்டோரி புக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு நான் ஃபிக்ஷன் புக்ஸ், அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான புக்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். சரி, இந்த ஸ்டோரிக்குள்ள நம்ம என்னன்னு பார்ப்போம். அதாவது ஒரு பெரிய பவர் பிளான்ட் அமெரிக்கால இருக்கு. அந்த பவர் பிளான்ட் 24x365 டேஸ் ஒர்க், 24 hours into 365 டேஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட பவர் பிளான்ட்ல திடீர்னு ஒரு நாள் ஏர்லி மார்னிங் அந்த பவர் பிளான்ட்ல ஒரு மிஷினரி ஸ்டாப் ஆயிருது. ஸோ என்டையர் பவர் பிளான்ட் ஸ்டாப் ஆயிருது. அவங்க பக்கத்தால இருக்கிற ஆளுகளை வச்சுலாம் ட்ரை பண்றாங்க, எதுவும் நடக்கிறது இல்ல. உள்ளேயே ஒரு எலக்ட்ரிஷியன்ஸ் இருக்காங்க, அவரு பார்த்து எதுவும் நடக்கிறது இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஓனர் தலையை பிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல ஒரு மேனேஜர் சொல்றாரு, சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னீஷியன் இருக்காரு, அவர் நம்ம கூப்பிடலாமா, அவரால் சால்வ் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன், உடனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த டெக்னீஷியன் கூப்பிடுறாரு, அந்த டெக்னீஷியன் வராரு. டெக்னீஷியன் ஒரு 5 நிமிஷம் இங்க எங்கன்னு சுத்துறாரு. அப்புறம் ஒரு மெயின் ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு, அந்த ஜங்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்றாரு. அதுல நிறைய ஸ்க்ரூஸ், பட்டன்ஸ், ஒயர்ஸ் எல்லாமே இருக்குது. அதுல ஒரே ஒரு ஸ்க்ரூவை மட்டும் திருகிட்டு அந்த மிஷினரி மறுபடியும் ஆன் பண்றாரு. அந்த பவர் பிளான்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க, எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஓனர் சொல்றாங்க, ரொம்ப இதுக்கு தேங்க்ஸுங்க, என்ன எவ்வளவு பில் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, சார் இதுக்கு $10,000 ஆச்சுங்கிறாரு. $10,000னா 80 லட்சம் ரூபாய். ஓனர் ஒரே ஷாக், என்ன ஒரு 5 நிமிஷம் கூட நீங்க வேலை செய்யல, ஒரே ஒரு ஸ்க்ரூவை தான் திருப்பினீங்க, அதுக்கு நான் 80 லட்சம் ரூபாய் தர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு நீங்க டீடைலா ஒரு பேப்பர்ல எழுதித்தாங்க, எதுக்கு இவ்வளவு பணம்னு சொல்லி எழுதித்தாங்க, என்னெல்லாம் சார் இதாச்சும் சொல்லி எழுதித்தாங்க, அதை நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, ஒரு பேக்கெட்ல இருந்து ஒரு நோட் பேட் எடுக்கிறாரு, அதுல ஏதோ கிரிக்கிட்டு அந்த ஓனர்கிட்ட தராரு. ஓனர் அதை படிச்சு பார்த்துட்டு எந்த ஒரு வார்த்தையும் பேசாம $10,000 தராரு. அப்படி இந்த நோட் பேட்ல என்ன எழுதிருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த நோட் பேட்ல அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, சிம்பிள், அதாவது ஸ்க்ரூவை திருப்பினதுக்கு $1, ஸ்க்ரூவை திருப்பினதுக்கு ₹1. ஆனா எந்த ஸ்க்ரூவை திருப்பணும்னு தெரிஞ்சதுக்கு 79,999,000 அந்த மாதிரி சொல்லி எழுதியிருக்காரு. இதை கேட்ட ஓனர் ஓகே, இவருக்கு நம்ம கொடுத்தாருன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த வேற ஏதோ தப்பான ஸ்க்ரூ திருப்பி இருந்தா அந்த என்டையர் பவர் பிளான்ட்டே பிளாஸ்ட் ஆயிருக்கலாம், எது மெஷினரிஸ் ஒர்க் ஆகாம இன்னும் ரொம்ப நாள் ஹால்ட் ஆயிருக்கலாம், அந்த அமெரிக்காக்கே கரண்ட் போகாம இருந்திருக்கலாம். பட் ஆனா அந்த டெக்னீஷியனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஸ்க்ரூவை திருப்பினாதான் வேலை செய்யும் சொல்லி. அந்த நாலேஜுக்கு தான் அவ்வளவு பணம் கொடுத்தாங்க. ஸோ நாலேஜ் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். அப்படிப்பட்ட நாலேஜை வளர்க்கறது இந்த மாதிரியான புக்ஸ்கள் தான். இதை நம்ம ரீட் பண்ண தான் நம்ம நாலேஜ் டெவலப் ஆயிட்டு இருக்கும். நீங்க ஒரு ஜிம் போற மாதிரி தான். ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஒவ்வொரு புக் படிக்க உங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகும், அது ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். நீங்க உங்களோட பிரெயின் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஏர்னிங் பொட்டன்ஷியலும் இருக்கும். இப்போ நீங்க லைஃப்ல இப்போ 10,000 ஏர்ன் பண்றீங்க, 20,000 ஏர்ன் பண்றீங்க, 50,000 ஏர்ன் பண்றீங்க, 80,000 ஏர்ன் பண்றீங்கன்னா சிம்பிள், உங்க நாலேஜ் எந்த லெவல் இருக்கோ அந்த லெவலில் தான் உங்க ஏர்னிங் பொட்டன்ஷியலும் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, லைஃப்ல வேர்ல்டுல எல்லாத்துலயுமே யாரு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பணம் தான் அவங்க சம்பாதிப்பாங்க. நீங்க சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா சின்ன அமௌண்ட் கிடைக்கும், பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா பெரிய அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே உங்களுக்கு எங்கிருந்து வரும்னா, இந்த மாதிரி புக்ஸை படிச்சு நீங்க ஐடியாஸ் ஜென்ரேட் பண்றது மூலியமா தான் உங்களுக்கு வரும். சரி, நம்ம புக்ஸை பத்தி நிறைய பேசிட்டோம். நான் இந்த வீடியோல இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லணும்னா,
இந்த பழைய புக் மார்க்கெட் கடையில இருக்கும். நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா உக்கடம்ல வந்து ஓல்டு புக் மார்க்கெட் ஷாப்னு இருக்கும். அங்க வந்து இப்போ ரொம்பவே அது அழிஞ்சுக்கிட்டு வருது அந்த இடம். ஆனா அங்கெல்லாம் வந்து ரொம்பவே வேல்யூபிளான பழைய புக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அதெல்லாம் நீங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலா நான் இந்த புக் கிளியர் திங்கிங்கிற புக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஆத்தர். அவர் பேரு ஷேன் பரிஷ். அவர் தான் வந்து இந்த புக் எழுதியிருக்காரு. இந்த புக்கு வந்து நான் அமேசான்ல வாங்கணும்னு பார்த்தேன். மோர் தென் 600 ருபீஸ்க்கு மேல சொன்னாங்க. நான் அங்க புக்கடம் அந்த பழைய புக் மார்க்கெட்டுக்குள்ள போனேன். அவங்க வந்து எனக்கு ஒரு 170 ருபீஸ் தான் இந்த புக்கு எனக்கு சார்ஜ் பண்ணாங்க. ரொம்பவே வேல்யூபிளா இருந்துச்சு. என்னால ஒரு பாதி புக் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஃபீல் இருந்துச்சு. ஒரு ஒர்த்தான ஒரு விஷயத்த ரொம்ப சீப்பா வாங்கி அதை நம்ம ரொம்பவே நம்மளோட டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்க உங்களுக்கு டைம் இருந்தா போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் ரொம்பவே சீப் ரேட்ல கிடைக்குது. ப்ரொமோஷன்ல எதுவும் கிடையாது. பட் ஐ ஃபீல் அந்த இடம் வந்து எப்படி சொல்றது, ஒரு டெம்பிள் மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பட் அந்த இடம் வந்து ரொம்பவே அழிஞ்சிட்டு வரங்காட்டிக்கு நீங்க அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ.